எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா கவிதாக்கா உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு எனக்கு என்ன சொல்றதே தெரியல. நான் எப்பயுமே நிறைய ப்ரெஸ் மீட்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வரும்போது ரொம்ப ஜாலியாக என்ன பண்ண போறோம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு யாராவது எப்படி கூப்பிட போறோம் அப்படின்னு நிறைய யோசிச்சு வருவேன். ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப வாசம் வரைக்கும் நல்லா வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அடி வயிற்றுல அயன் பாக்ஸ் வச்சு தேக்கிற மாதிரி எனக்கே பயம் வந்துச்சு. ஐயோ நம்ம படமா நம்ம நடிச்ச படமா அப்படின்னு சொல்லிட்டு பேனர்லாம் பார்க்கும்போது பயம் வந்துச்சு. ரொம்ப என்ன பேசுறதே தெரியல. பட் என்னன்னு நான் முதல்ல சொல்ல நினைக்கிறேன். நான் இங்க இருக்கிறதுனா அதுக்கு முக்கியமான காரணம் இங்க இருக்கிற பேச முடியாதவங்க தான். ஏன்னா நம்ம பண்ற விஷயத்த கரெக்டா போய் சேர்க்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூவா இருக்கட்டும், நிறைய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் என்னை பத்தி பாசிட்டிவா இருந்த விஷயங்கள் தான் என்னை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு நம்புறேன். அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் பாராட்டு நன்றிகள். கவிதாக்கா ரொம்ப ரொம்ப நன்றிகள். வார்த்தைகளுக்கு என்ன சொல்றதே தெரியல. பிரஸ் மீட்டிங் பிரியாம என்ன சொல்லுவேன். அக்காவை பத்தி நிறைய நான் அப்படித்தான் சொல்லுவேன் அக்கா கிட்ட. ஆமா உண்மையில நிறைய சொல்லுவேன். ஆனா அவங்க அந்த அக்காவோட நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரியும் அவங்க அக்காவோட மனசு வந்து ரொம்ப ரொம்ப உண்மை. ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ. காந்தி கண்ணாடி எல்லாருமே சொல்லிட்டாங்க. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து சில விஷயங்கள் சொல்ல நினைக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா வேடிக்கை பார்த்தவங்களுக்கு வேர்ல்டு கப் கொடுத்த மாதிரி தான் எனக்கு இந்த படம். ஏன்னா நான் வந்து இப்படிதான் படம் பண்ணுவேன்று கனவுல கூட நினைச்சு பார்க்கற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கனவுல கூட இப்படி நடக்காதுன்ற விஷயம் அதெல்லாம் தாண்ட ஒரு விஷயம் இருந்தா இந்த காந்தி கண்ணாடி எனக்கு அமைஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாம காரைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் நான் வந்து நான் பிறந்த வளர்ந்தேன். அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கொடுத்த நம்பிக்கையில தான் என்னால நிற்க முடியுது. எப்படி எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும், அதே மாதிரி எந்த ஒரு எதுவுமே இல்லாம இங்க நான் நிக்கிறேன், இப்படி நான் உங்கள்கிட்ட பேசுறேன். காரைக்கால் பாலா டு காந்தி கண்ணாடி பாலாவுக்கு முக்கியமான காரணம் அவருதான் எல்லாமே. நமக்கு வந்து ஓப்பனிங்ல இருந்து இப்ப வரைக்கும் இந்த பாலா வந்து இப்படி பேசுறான் எல்லாமே பண்றான் அப்படின்னா அது அவர்தான் காரணம். யாரு என்னன்னு தெரியாத ஒரு பையனை வந்து இப்ப நிறைய சொல்றாங்க இந்த மனித மதத்தெல்லாம் பேசும்போது யாரு என்னன்னு தெரியாத பையனை அந்த அன்பை மட்டும் வச்சு ஒருத்தரை வந்து நம்ம பார்த்துக்கணும் நல்லா வரணும்னு நினைக்கிறதுனா அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். ஸோ அவர் தான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 11-12 வருஷமா நான் அண்ணன் கூட தான் இருக்கிறேன். ஸோ அவருதான் நான் இல்லைங்க. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றிங்க. ரொம்ப நன்றி. நன்றி தாண்டி விளையாடுறதுன்னு சொல்லுவேன். அப்போ அவங்களோட மனைவி ராஜேஸ்வரி அக்காவுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி அப்புறம் கலக்க பிரியாணி பண்ணுவோம். ஸோ ஒரு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதெல்லாம் தாண்டி நிறைய ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துருக்கு. எல்லாருக்கும் வரதுதான். அப்புறம் விஜய் டிவில பண்ணதுக்கு அப்புறம் நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 18-19 படங்கள் நடிச்சிருக்கிறேன். அந்த படங்கள் வந்து நடிப்பேன். பட் அது ஒரு 11-12 படங்கள் வந்து நடிச்சிருப்பேன், படத்துல வந்திருக்காது. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், என்ன நம்ம இது ஐயோ ஏன் நடிக்கிறோம் எதுவும் வரலன்னா அப்போ வந்து இல்லப்பா ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஃபேஸ் வேலையா இருக்காங்க, அவங்க வந்து போர்ஷன் வச்சுக்கலாம், ஸோ இது அது கொஞ்சம் எடுத்து தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க பண்ணது கரெக்ட் தான், அவங்க தப்பு சொல்ல மாட்டேன். ஸோ அப்போ நிறைய யோசிப்பேன், டைட்டில் நம்ம பேர் இருக்கோம், நான் படத்துல நம்ம இருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்கேன், நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ரொம்ப யோசிப்பேன். அப்போ நானும் ஷெரீஃபையும் ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணோம். அவர் வந்து இந்த படத்துல கூட ரைட்டராக இருந்தாலும் நான் வந்து ஒரு சைட் ஆர்டிஸ்டா இருந்தேன். அப்போ வந்து நிறைய நான் பேசுவோம். அப்போ வந்து நடனம்லாம் பண்ணல, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பேசும்போது என்னடா பண்ற அப்படின்னு எப்படி போனா விஜய் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன், அதை நான் அப்படியே சரி வேணா வரேன் பேசிட்டு இருப்போம். பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிட்டு, நான் பைக்ல தான் வருவேன், நீ மழை வந்துச்சுன்னு சொல்லி பைக்ல வரல, கேப்ல வந்தேன் ஷூட்டிங்க்கு. கேப்ல வந்துட்டு போகும்போது கேப் வரல, போட்டேன் வரல, எங்க கிண்டியாண்டா விட்டுருந்தேன், நான் இங்கேருந்து போயிடுவேன் கேப் போட்டு அப்படின்னு சொல்லும்போது கிண்டியாண்டா வந்து லீன் ஒரு மாசம் இருக்க பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து ரெண்டு பேர் டீ குடிச்சிட்டு பேசிட்டு இருந்தோம். அப்போ இப்ப மழை தூங்க இருக்கு, உட்காந்து பேசிட்டே இருக்கும். நான் பேசியிருக்கேன், என்ன பண்ண போறேன் அடுத்து அப்படின்னு தெரியலண்ணே, இந்த விஜய் டிவில தான் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ சினிமா என்ன பண்ண போறேன், எங்கண்ணே சைட் ஆர்டிஸ்ட்லேயே கூப்பிட மாட்டாங்க என்னண்ணே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, அதான்டா நானும் கதை எழுதிட்டு இருக்கேன், சரி நீ டைரக்ட் பண்ண எனக்கு ஒரு காமெடி கேரக்டர் தெரியா அப்படின்னு சொல்லி தான் நான் அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன். ஆமா அப்படிதான் கேட்டேன் அவர்கிட்ட, சீரியஸா டேரக்டர் ஒரு காமெடி மேல் தெரியா, ஒரு 5 சீன் 6 சீன் இப்போ ஹீரோ கூட டிராவல் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு சீனு, அவர் ஹீரோ கிட்ட எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுவேன், நான் கண்டிப்பா எனக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுவேன்னு சொன்னேன். சரிடான்னு சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நானும் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்லாம் சும்மா பார்ப்பாங்க பேசுவாங்க, அவங்களுக்குலாம் சொன்னாங்க நீங்க கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு ப்ரொடக்ஷன்ல போயிட்டு கமிட் ஆகி கதைலாம் சொன்னாரு. சொல்லும்போது அந்த ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து புஷ் பண்ணி பேசும்போது ஓகேன்ட்டாங்க. பட் அங்க ப்ரொடக்ஷன்ல இருக்க சார் என்ன சொன்னாங்கன்னா அவங்க கேட்டது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் இன்னும் இப்படி இந்த பையனா இவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி ஹீரோ ஃப்ரெண்டா, கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவே போகலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதான் இந்த இது நரம் மாதிரி இருக்கா இந்த பையன் இப்படி ஹீரோ கொஞ்சம் அழகா இருக்காரு, கூட இருக்கிற கொஞ்சம் அழகாவது போடுவாங்க, கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூ ஆட்கள் போடுவான்னு சொன்னாங்க. அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து அவருக்கும் இந்த படம் நடக்காம அடுத்துதான் ரணம் நடந்துச்சு.
அதெல்லாம் தாண்டி ரணம்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் இருந்து அதே மாதிரி தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் டூ ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சோம். பேச ஆரம்பிக்கும் போது தான் ரணம் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. என்னடா பண்ற அப்படின்னு. இல்லைங்க நான் அப்படியே ஷோஸ் அப்படிதான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். படம் பண்றேன் இல்லைண்ணே இல்லைண்ணே அப்படின்னு சும்மா பண்ண ஆசைதான், யாருன்னா வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்படியா சரி நான் ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னாரு. இது என்ன கேரக்டர் வரும்னு கேட்டேன். என்ன கேரக்டரா? இல்லடா ஹீரோவா பண்ணலாம்டா. ஹீரோவா நீலாம் இந்த ஹீரோ வச்சு படம் பண்ணுவாங்க நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். நீ ஆல்ரெடி படம் பண்ணி சூப்பரா சக்சஸ்ஃபுல்லான படம் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன வச்சு எப்படி படம் பண்ணணும்னு கேட்டேன். இல்லை நான் சொல்றேன் அப்படின்னு நான் அப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கட் பண்ணா ஒரு ஷோல வந்து லாரன்சன் அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இல்லடா ஷெரீஃபன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி லாரன்சன் அப்படி கேட்கறா. அப்படி சரி சொல்லி விடுவோம் நம்ம ஆசை எனக்கு ஹீரோ வேணும் ஆசைலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஹீரோ வேணும் ஆசையா எனக்கு நடக்கு நம்ம மூஞ்சிக்கெல்லாம் நம்ம யாரும் இவ்வளவு விஜய் பார்த்துட்டோம். எப்படி நடக்குமா நடக்காதுன்ற யோசனை எனக்கு ரொம்ப ஒரு எனக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காமிச்சு ரொம்ப அதிகம் எனக்கு. அப்ப வந்து லாரன்சன் நான் ஹீரோ ஆக்குறேன்டா, நீ ஏன்டா ஹீரோ ஆக முடியும், நானா ஹீரோ ஆகணும், நீயே ஹீரோ ஆகக்கூடாது அப்படி சொல்லி நல்லா சொன்னாரு. ஸோ அந்த வார்த்தை வந்து எவ்வளவு பேர் இப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் சொன்ன வார்த்தை அவரு கேமரா பார்த்து சொன்னாரு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இதை பார்த்துட்டு யாராவது பாலா ஹீரோ வச்சு படம் நினைச்சீங்கன்னா நீங்க வாங்க, தம்பியை வந்து ஹீரோவா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் சொன்னதோட ஒரு விஷயம் சொன்னாரு. ஹீரோவானா ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குன்னா நீ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், நிறைய இதாகணும். அப்போ ஒரு விஷயம் சொன்னாரு. நான் ஏன் அந்த ஹீரோவானு சொன்ன ஓகே பண்ணது ஓகேன்னு சொல்ல தெரியுமா? ஒரு லுக் அதெல்லாம் தாண்டி அவர் சொன்னாரு, நீ நல்லா இருந்தனா உங்க மாதிரி ஒரு 35-40 குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்க மேடையில சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகி நான் ரொம்ப ஓகே நம்ம வந்து ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன், ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி சும்மா ஜாலியா பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஷெரீஃபன் ஒரு நாள் கால் பண்ணி இல்லடா உன்னை வச்சு ஒரு பெரிய ப்ரொடியூசர் பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி. என்ன வச்சா என்ன சொல்றேன் அப்படின்னு. ஆமா தூக்கிட்டு வாங்க செல்லத்தை அப்படின்ற மாதிரி தான் நான் வரல. என்ன ஓகே பண்றேன், எனக்கு அவருக்கு ஓகேவான்னு கேட்கல, எனக்குலாம் ரெடினே அவருக்கு ஓகேவான்னு கேள்வி டெய்லி உன்னை வச்சு பண்றேன்னு சொன்னாரு. கதை சொன்னேன். பாலா கேட்கறீங்கன்னாரு. கேளுங்க என்ன அதை உன்னை வச்சு பண்றதுக்காக அவர் ரொம்ப ஆர்வமா இருக்காருன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி. போய் பார்த்தேன், எதுவுமே இல்லை. இது வரைக்கும் ரிஜெக்ஷன் மட்டுமே சந்திச்ச ஒரு நடிகனுக்கு முதல் முறையா தானாவே வந்த ஒரு ப்ரொடியூசர் தான் ஜெயகிரன் சார் தான். ஸோ அவரை வந்து நான் என்னைக்குமே ஜெயகிரன் பிரேதான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப நம்ம எங்க அப்பா அம்மாவா இருக்கட்டும், தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், அவங்களாலே ஒரு 5 லட்சத்துக்கு மேல எனக்கு பரட்டி கொடுக்க முடியாது. காரணம் எங்க ஃபேமிலி அந்த மாதிரி சுத்தி வட்டார அந்த மாதிரி நமக்கு கவர்மெண்ட் ஃபேமிலி தான். பட் அந்த டைம்லயும் நம்ம வந்து கோடிக்கணக்கில் காசு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்ஸ் எல்லாம். ஏன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் சில பேர் வருவாங்கன்னா அதுல முதல் பேர் வந்து ஜெயிக்கணுன்றது தான். ஸோ அதுக்கப்புறம் நானும் ஷெரீஃபனும் நிறைய பேசுவோம், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் கதை கேட்டு முடிச்சோன்னா இந்த காந்தின்ற கேரக்டர் வந்து சூப்பரா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்டா செம்மையா இருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நரேஷன் கேட்கும்போது அந்த காந்தின்ற கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அது யார் படம் பேசணும் நான் சொன்னேன், பாலாசக்தி சார் கேளுங்க. ஆனா அவர் இந்த நம்ம நான் ஹீரோ நடிகர்கள படத்துல எப்படி பண்ணுவார், கதை நல்லா இருக்கு கேளுங்க. ஸோ ரொம்ப வந்தாருன்னா அந்த படமே ரொம்ப பெருசா விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போய் கதை சொன்னாங்க. கேமராமேன் பாலாஜி ப்ரோவும் ஷெரீஃபோட போய் கதை சொன்னாங்க. அந்த கதையை கேட்டுட்டு சார் வந்து நான் பண்றேன், யார் ஹீரோன்னு கேட்டோம்னா ஆஹா அடுத்த செக் வைக்கிறாங்களே, ஹீரோன்னு கேட்டப்ப என் பேர் சொன்னா பண்ண மாட்டாங்களே அப்படின்னு யோசிச்சேன். பட் பாலா அப்படின்னு டபுள் ஓகே, கதை சூப்பரா இருக்கு பாலான்னு சொல்லணும். ஏன்னா சார்லாம் மிகப்பெரிய லெஜெண்ட். அவங்க பார்க்காத விவரம் இல்லை, அவங்க டைரக்ட் பண்ணாத படங்கள் கிடையாது, ஒர்க் பண்ணாத படங்கள் கிடையாது. அப்படி எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம ஒரு சின்ன பையனுக்கு நீங்க பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். நீங்க பண்ண உதவி எனக்கே மறக்க மாட்டேன் சார். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து பெரிய கேரக்டர். ஸோ நான் ஹீரோலாம் கிடையாது, அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. என்னைய ஒரு ஆளா மதிச்சு என்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி அந்த கண்ணம்மா கேரக்டர் ரொம்ப வந்து காந்தி கண்ணம்மா தான் இந்த படத்தோட மெயின் கரு. அந்த கண்ணம்மா கேரக்டர் யார் பண்றாங்க கேட்கும்போது அர்ச்சனாமா. அர்ச்சனாமாவா அவங்க என் படத்துல பண்ணுவாங்களா அப்படின்னு சீரியஸா நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஆனா கதையை கேட்டோடனே அர்ச்சனாமா வந்து இந்த கதையை ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அர்ச்சனாமா, ரொம்ப நன்றி. நான் உங்க படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கிறேன், என்ன சொல்றதே தெரியல. இந்த 2 லிஜெண்ட்ஸுக்கும் நான் எவ்வளவு நன்றி சொல்லி சொன்னாலும் பத்தாது. சீரியஸா அதான் ஒண்ணு. நீங்க சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. 2 பேரும் படம் பார்த்துட்டாங்க, படம் பார்த்துட்டு நீங்க சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஏதாவது சாதிச்சிருக்கேன் கேட்டா நீங்க சொன்ன அந்த கமெண்ட்டை வந்து நான் வீடியோவா போட்டுப்பேன், நான் வச்சுப்பேன். நான் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதை தாண்டி இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் செலக்ஷன் எப்படின்னா எல்லாருமே கதை வந்து கேட்பாங்க. நான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன், ஆஃபீஸ்ல வந்து ரூம்ல கதை கேட்பாங்க. டைரக்டர் வந்து கதை சொல்லுவாரு. சொல்லி முடிச்சோன்னா கதை சூப்பரா இருக்கு, ரமன் டைரக்டர் ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காரு, ப்ரொடக்ஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஆஃபீஸ் போட்டோன்னா வருவாங்க, வந்து கதைலாம் கேட்டுருவாங்க. கேட்டோன்னா கதை ரொம்ப சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, யார் பேரா பண்றான் அப்படின்னா பாலா அப்படின்னு.
பாலாவா சரி நான் சொல்றேன் அப்படின்னு போடுவாங்க. அவங்க மேல தப்பெல்லாம் கிடையாது. ஸோ இப்படி வந்து ஒரு ரிஜெக்ஷனா போயிட்டே இருக்கும். கதை சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு, யார் ஹீரோ பாலா, ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு 10 பேர் செக் பண்ணலாம், 20 பேர், 30 பேர், 40 பேர் அப்படின்னு எல்லாம் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் கதை சொல்ற ஆரம்பிக்கும் போது நான் வரமாட்டேன். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன் என்ன சொல்றாங்கன்னு பாக்குறதுக்கு. அப்படியே ஒரு 50 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மேல தப்பு இல்லை. ஸோ நம்மளும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை. கட் பண்ணா 51வது ஆள் லாஸ்டா வந்தாங்க விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி வனிதா கிருஷ்ணமூர்த்தி. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கதை கேட்டதுக்கு அப்புறம் கதை பிடிச்சிருக்கு, யார் ஹீரோ கூட கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு பையனுக்கு லுக் அண்ட் ஃபீலா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள பையனுக்கு இன்னைக்கு நீங்க பண்ண ஒரு விஷயம் வந்து என்னைக்குமே வர மாட்டேன். வனிதா கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஏன்னா இப்படி நிறைய ஸ்போர்ட்டிவா எடுத்து பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ராரு. நீங்க எனக்காக பண்ணுங்க, தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி கேமராமேன் பாலாஜி ப்ரோ, அவர் எப்படின்னா வந்து நான் எனக்கு என்னென்ன ஃபிலிம் எப்போ ஓகேவா இருப்பேனா, பார்ப்பாங்களா, ஏற்றுப்பாங்களா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆக்டிங் கிளாஸ்ல நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணோம், ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம். நான் ரைட்டிங்லேருந்து உட்காந்து பேசுவோம், நிறைய பண்ணோம், ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து சொன்னேன், இல்லைடா சூப்பராக காட்டுறாங்க, செம்மையா ஃப்ரேம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க, படமும் அப்படிதான் இருக்கும். என்னை வந்து ஓகே நான் என்னோட இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் வந்து நான் படம் பார்க்கும்போது ஓகேவா நம்மளும் ஓகேவா இருக்கும் அப்படின்னு காட்ட வச்சது பாலாஜி. ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிண்ணே, தேங்க்யூண்ணே. எதிர்க்காங்க உட்காருங்க, பயமா இருக்குண்ணே. ஓகே, அடுத்து வந்து எடிட்டர் சிவநந்தீஸ்வரன் சார், அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நானும் ஷெரீஃபனும் எப்படின்னா படம்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து ஷெரீஃபன் வந்து ஃபுட்டேஜ் வந்து எடிட்டர் போட்டு காட்டுவாங்க. போட்டு காட்டிட்டு வெளில வந்து நாங்கள் எப்படின்னா தலைப்பிரசத்தை வெயிட் பண்ற மாதிரி வீடியோ நடந்துட்டு இருப்போம். என்ன சொல்ல போறாங்க, எப்படி கட்டி வரப்போகுது, என்ன மாதிரி வரப்போகுது. ஏன்னா சார் வந்து பெரிய லிஜன், நிறைய படங்கள் பார்த்து அதிகாரம் காப்பி ரகசியம், மரப்பட்டு ராமசாமி, நிறைய படங்கள் வந்து சார் எடிட் பண்ணியிருக்காங்க. நிறைய படங்கள் ப்ரோமோ எடிட்டரா வந்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல சரி இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக முக்கியமான நடக்கல் வந்து சிவநந்தீஸ்வரன் சார் வந்து இந்த படத்துக்காக வச்சிருக்காங்க. அதே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் ஒரு எடிட்டர் வரணும்னு அவசியமே இல்லை. பட் இவருக்காக ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து அவரும் இந்த ஷெரீஃபன் அவரும் பைக்ல உட்காந்து இல்லிபுட்லாம் பிடிச்சிட்டு உங்க ஷூட்லாம் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சிவநந்தீஸ்வரன் ப்ரோ, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆதரவு அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, ரொம்ப நன்றி. நான் கேட்டோன்னே டக்கு டக்கு டக்குன்னு செட்டெல்லாம் போட்டு கொடுப்பீங்க, சின்ன சின்னதா சூப்பரா, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ல அவர் கூட நான் நடிச்சிருக்கிறேன் மதன் ப்ரோ, அவர் வந்து கலக்கிருப்பாரு. அவர் வந்து கல்லூரி படத்துல நான் பார்த்துருக்கிறேன், பயங்கரமான ஆர்டிஸ்ட். அவர் கூட நான் நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அவர் மனோஜ் ப்ரோ, ஆராதனா, அவர் 2 பேருமே கலக்கிருக்காங்க. உட்காருங்க, ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே இந்த படத்துக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து படத்தை கொண்டு போய் எடுத்துட்டு போய் சேர்க்கறது தான். நான் ரொம்ப தீவிரமான சினிமா ரசிகன். ஒரு வாரத்துக்கு 4 சினிமா இருந்துச்சுன்னா எல்லா சினிமாவும் பார்த்துருவேன். அப்படி அந்த 4-5 படங்கள் வருதுல ஒரு 3 படங்கள் 2 படங்கள் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அப்படிங்கிற பேர் வரும். நான் உட்காந்து பார்ப்பேன். குட்நைட் படத்துல வந்து நிறைய படத்துல இருந்து இந்த பேர் வந்துட்டே இருக்கும். சரி சக்தி சார் வந்து இந்த படம் பார்க்கறாங்கன்னு சொல்லி எல்லாம் நம்பவே முடியல. நம்ம படத்தை ஒரு பார்க்கறாரா அப்படின்னு சொல்லும்போது நம்பவே முடியல. படம் பார்த்துட்டு எல்லாரும் சரி நான் சொல்றேன்ட்டு போயிடுவாங்க. ஆனா படத்தை பார்த்து முடிச்சுட்டு இங்கே உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பத்தி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் சார் வந்து பாராட்டினாங்க. இது ஒரு எதுவுமே இல்லாத வந்து ஒரு ஹீரோக்கு ஒரு புது படம் அதெல்லாம் மைண்ட்ல இருந்தாலும் உண்மையான பாராட்டி இந்த படத்தை வந்து கரெக்டா கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த படத்துக்குள்ள வந்து எங்களை நம்புற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எப்பவுமே படத்துக்கு முக்கியமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இந்த ஸ்டீவர் அப்படிங்கிற பையன் வந்து நிறைய வச்சிருக்கிறான். ஸோ அவருக்கு கிரெடிட்ஸ் போடுவோம். ஏன்னா நானும் நிறைய அசிஸ்டன்ட் சின்ன சின்ன வேலை செஞ்சிருக்கிறேன். அப்புறம் கிஷோர் அப்படிங்கிற பையன், இவங்க 2 பேர் தான் வந்து சரி பண்ணது பேக் போன். அப்புறம் வந்து சதீஷ் ப்ரோ, அதுக்கப்புறம் மாரின்னு ஒரு பையன், மாரினா கூட மாரின்னு ஒரு பையன், இந்த நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுல எடிட்டர் கூட வந்து தமிழ் பிரதர் இந்த படத்துக்கு வந்து நிறைய வேலை செஞ்சிருக்கிறாரு, அங்கதான் இருக்கிறாரு. அப்புறம் தமிழ் ப்ரோ, இசக்கி பிரதர், அவங்க எல்லாரும் ரொம்ப நன்றி. இந்த படம் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா இருந்த உதயகுமார் பாலாஜி பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து பல கேரக்டரா மாறுவாரு. பன்னெண்டு தெரியாது தசவதார படத்துல கமல் சார் மாதிரி திடீர்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் மாதிரி திடீர்னு பார்த்தா செட்டஸ்டா இருப்பாரு, திடீர்னு பார்த்தா பலவிதமான கேரக்டர் எல்லாம் படத்துல பண்ணுவாருக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ. பாத்தீங்க பரவாயில்ல, நீங்க நான் சொல்லிடுறேன். உதய் சார் தான் வந்து அர்ச்சனாமா வந்து இந்த படத்துல நீங்க பண்ணி ஆகணும், படம் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்குன்னு சொல்லி கூட்டு வந்தது உதயனாமா உங்களுக்குமா? பரவாயில்ல, எல்லாரும் அவர் தான் கூட்டு வராரு. உண்மையிலேயே வேற வெளியே அவர் தான் காலைல கூட்டு வந்தாரு. நன்றிங்களா? 10 மாசத்துக்கு நான் உங்களுக்கு டெய்லி காலைல பாவம் பண்ணிட்டு இருக்கிறேன், மறந்துட்டேன், சாரிங்க. ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி
ரொம்ப நன்றி. ரேகா மேடம், உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. இந்த படத்தை கரெக்டாக சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அவங்க வந்து இன்டர்வியூல நடக்கும்போது உட்காரணும் அவசியமே இல்லை. அவங்க கூடவே உட்காந்து தலையில வந்து உட்காந்து பார்த்துருந்தாங்க. தலையில உட்காந்து அவங்க வந்து எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நான் வேலை செய்யறேன். அதெல்லாம் தாண்டி என் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4-5 பேர் இந்த படத்துக்காக நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் இருக்கிறான். ஸோ அவன் ரொம்ப அந்த படத்துக்காக வேலை செஞ்சிருக்கிறான். அபினேஷ் அண்ணாதிரி நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் மணிகண்டன் விஸ்வா அவங்க உட்காந்துருக்காரு. நம்ம கீழே உட்காந்துட்டு ஃபீல் பண்றாரு நல்ல மனுஷன். அப்புறம் வந்து கலக்கப்பட்ட வினோத், விக்கி சிவா, அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம்ல ஒருத்தரை பத்தி நான் மெயினா தேங்க்யூ பண்ணேன். சாரி நம்ம ஒருத்தர் தப்பா எடுத்துக்காதீங்க, முதல் படம் சாரி. அப்புறம் அபி அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்துக்காக நிறைய வேலைகள் செஞ்சிருக்காரு. பார்க்காம ரொம்ப வேலை செஞ்சிருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணிருக்கிறோம். உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம். அதெல்லாம் நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப நன்றி. ரொம்ப கொஞ்சம் எமோஷனலா இருக்கிற பேசலாம். சாரி. தேங்க்யூ. செப்டம்பர் 5 காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச படமா இது இருக்கும். எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்கிற பிரசன் மீடியாவில் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.